Hey guys, welcome to my channel. Fear of Shabu. எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒண்ணுங்க, ஒரு சின்ன அப்டேட். சொன்னல இதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி நல்லா கொடுக்கணும் அப்படின்னு. அதனால வந்துட்டு ஒரு பட்ஜெட் வைஸ் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இல்லாம இப்போதைக்கு ஒரு பிகினரா நம்ம வந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன்ல எடுத்தோம் ஒரு 2-3 விளாக். இப்போ வர விளாக்லாம் போன்ல எடுத்தோம். இதுக்கப்புறம் வரப்போற விளாக் நம்ம வந்துட்டு லோ பட்ஜெட் கோப்ரோல எடுக்கும். அதோட அன்பாக்சிங், தட்ஸ் ஆல். அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். ஃபுல்லா பாருங்க. ஹாய் गाइस, இதான் நம்ம அப்கிரேடு. ஃபிளிப்கார்ட்ல இருந்து ஓபன் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. இதுதான். இதுக்கு மேல ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணாங்க. அதுல வந்து மைக் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோமா, அதனால நம்ம கேமராமேன் என்ன பண்ணிட்டாரு, இது ஆக்சுவலா போன்ல தான் எடுக்கிறோம். அது வந்துட்டு கேமராமேன் என்ன பண்ணிட்டாரு, மைக்கை திருப்பி இது பண்ணி அதுல ஆடியோவே வரல. அதுலயே வாய்ஸ் ஓவர் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஆனா வந்து அதுல வாய்ஸ் ஓவர் பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல. அதனால நம்ம புதுசாவே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மறுபடியும் எல்லாம் போட்டு சட்டி பிடி சாமான்லாம் உள்ள பேக் பண்ணி இதுதான் நம்ம புது அப்டேட். மறுபடியும் உங்களுக்கு ஓபன் பண்றேன். செகண்ட் டைம் அன்பாக்சிங் இது. ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோ இருக்கு. ஆனா வந்துட்டு இது வந்து நம்மளோட லோ பட்ஜெட் கோப்ரோ, லோ பட்ஜெட் கோப்ரோ. இது வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்டு சார்ஜிங் கேபிள், இதெல்லாம் ஒரு அக்சசரிஸ்ங்க. இதெல்லாமே ஒரு அக்சசரிஸ் கணக்குல வந்துடும். ஃபைனலி இது நம்மளோட லோ பட்ஜெட் கோப்ரோ. இதுதாங்க நம்ம IZ1 Plus. லோ பட்ஜெட் கோப்ரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வேற கம்பெனி இது வேற கம்பெனி. ஸோ வந்துட்டு இதையும் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. நான் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வாங்கியிருக்கேன் ஆஸ் அ பிகினரா. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கோப்ரோ வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நனையாம இருக்கிறதுக்கான கேஸ் உள்ள 110 மீட்டர் வரலும் போலான்னு போட்டிருக்காங்க. 110 ஃபீட் வரலும் போலான்னு போட்டிருக்காங்க. ஏங்க நான் இப்பயே சொல்லிட்டேன், நான் வந்து ரிவ்யூவர் கிடையாது. இது வந்து நம்ம சேனலுக்கான அப்கிரேட். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஏதாவது தப்பா சொன்னோன்னா ஒரிஜினல் ரிவ்யூஸ் வந்து குரூப்ல டூப்பான என்கிட்ட வந்து இது பண்ணக்கூடாது. முக்கியம் இன்னொன்று வந்துட்டு, என்னோட இதுல என் போன்லயும் ஸ்டோரேஜ் தீர்ந்து போச்சு, ஐபேட்ல ஸ்டோரேஜ் தீர்ந்து போச்சு, எல்லாத்துலயும் ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சுங்க. ஆல்ரெடி நான் ஃபுல்லா நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். vlog விஷயமா இல்ல, நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு முக்கியமா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆர்டர் பண்ணிருக்கேன். வேற வெளியே இல்லை, ஹார்ட் டிஸ்க் ஏற்றி எல்லாத்தையும் அதுல ஏற்றிடணும். இல்லைன்னா நமக்கு வந்து vlog டிஸ்டர்ப் ஆகும். இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு என்னங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இந்த வீடியோல பின்னாடி வந்து அட்டாச் பண்றேன். எப்படி இருக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுதான் நான் அதுக்கு மேலதான் எடுக்க போறேன். ரிவ்யூ நல்லா இருக்குன்னு இருக்காங்க. எடுத்துட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அதனால எடுத்து பார்த்து ஏத்தி எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு வந்து இதுல பின்னாடி அட்டாச் பண்றேன். நல்லா இருக்கும்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் நம்ம கோப்ரோவும் வாங்குவோம். மேபி இது நல்லா இருக்கு, இந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னா இதுவே பெட்டர் தாங்க. நாம கம்பெனிக்காக மட்டும் கோப்ரோவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நல்லா இருக்குன்னா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ லோ ப்ரைஸ்ல இருந்தா அதை யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். இந்த கேஸ் வந்துட்டு நம்ம இதோட ப்ராடக்ட்டும் வச்சுக்கலாம். லேட்டர் வந்து இப்போ இந்த மைக்கு எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் நான் மைக் யூஸ் பண்ற வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ ஆடியோ கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை அடுத்து தான் நான் கேரளா போறேன் என் ஃப்ரெண்டோட. ஸோ வந்துட்டு இதுக்கு மேல அந்த கேரளா vlog இதுல தான் எடுக்க போறேன். எப்படி இருக்கும் என்னங்கிற அவுட்புட்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் கலந்த இதா இருக்கு. பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு கேமரா குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அப்புறம் வந்துட்டு நீங்க என்ன சினிமா திட்டக்கூடாது இல்லையா? அதனால இதோட சேர்த்து நம்ம வந்து இது தலையில தான் வச்சிருக்கணும். இதை வாங்கியிருக்கோம்.
128 SanDisk மெமரி கார்டு வாங்கியிருக்கோம். இதோட இதை வந்து ஆட் பண்ணாதான் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இது இருக்கும். ஸோ வந்துட்டு இதையும் இதோட இணைய போகிறது. இணைஞ்சாதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இணைச்சு அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் ஆட் பண்றேன், பார்த்துட்டு இது பண்ணுங்க. இப்பயும் சொல்றேன், நான் வந்து இது கிடையாதுங்க, நான் வந்து ரிவ்யூவர் கிடையாது. இது என்னோட சேனலுக்காக வாங்கியிருக்கேன், என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்றேன். அதை பார்த்துட்டு நீங்க வாங்கலாலும் உங்க இஷ்டம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே நான் பேச போறது கிடையாது, இதோட அவுட்புட் தான் பேசும். பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இது எல்லாமே வந்துட்டு இதுக்கான இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை இதுக்குள்ள வச்சு இப்படி போடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்சல்லே அப்படிதான் அனுப்பிவிட்டாங்க. ஆமே இப்படி போட்டுக்கணும். இந்த பேக் வந்துட்டு இந்த பேக் கொடுத்ததும் ஓகே தாங்க. ஆக்சுவலா வந்துட்டு பேக் கொடுத்தது வந்துட்டு எல்லாமே நீங்க வச்சுக்கலாம், என்னோட மைக் கொண்டு எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து எல்லாமே மைக்கோட நல்லாவே வரும், அருமையாக வரும். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மேக் புக் யாராவது கவனிச்சிங்களா? ஏன் வச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? சும்மா தான் வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டூடியோவில் வச்சிருப்பாங்க. என் ஹாலியே நான் ஸ்டூடியோவை மாற்றி, என்னோட ரூமுக்கான ஹால் இது, என்னோட ஹாலியே நான் ஸ்டூடியோவை மாற்றி இதை நான் சும்மா வச்சிருக்கேன். நீங்கள் போனே தான் வச்சிருக்கேன்னா எல்லாரும் வச்சிருக்காங்க, சரி நம்மளும் வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பெரிய பெரிய சேனல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நானும் வச்சிருக்கேன். மற்றபடி ஒன்றும் யூஸ்லாம் கிடையாதுங்க, சும்மா தான். நமக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நிறைய அப்கிரேட் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். இதுக்கு மேலே வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். வேற மாதிரி பண்ண போறோம், மாஸ்டா பண்ண போறோம். ஓகேங்களா? Hey guys, இதுதான் வந்து நான் வந்து லைவா செக் பண்ண வீடியோ. ஓகேங்களா? ஹேண்டில் பார்ல மவுண்ட் பண்ணி செக் பண்ணியிருந்தேன். EISன்னு ஒரு மோட் இருக்கு. அது எப்படின்னா வந்து வைப்ரேஷனை குறைக்கும். அந்த மோட ஆக்டிவேட் பண்ணி 5Kல எடுத்த கிளாரிட்டி இந்த கிளாரிட்டி தான். ஓகே, நல்லா இருக்கு. பட்ஜெட்டுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. ஆடியோ குவாலிட்டிலாம் நான் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மற்றபடி வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்க ஏரியாவில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, நீங்க ரோட பார்த்தாவே தெரியும் எங்க ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. எங்க ஏரியா ரோடு வந்து கொஞ்சம் மண் ரோடு, ரொம்ப குண்டும் குழியுமா தான் இருக்கும். அதுலயே வந்துட்டு இப்போ வைப்ரேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியா, ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஒரு 50% குறைச்சிருக்கு. மற்றபடி கிளாரிட்டி ஓகே தான். கோப்ரோ கம்பேர் பண்றப்ப வந்துட்டு இது கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் இந்த பிரைஸ் ரேட்டுக்கு இந்த கிளாரிட்டி கொடுக்கறது ஓகே தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாரிட்டியை குறை சொல்ல மாட்டேன். நைட்டுக்கு இது கொஞ்சம் ப்ரிஃபரபிள் இல்லைங்க, ஆனா மற்றபடி ஓகே தான், கிளாரிட்டி ஓகே. ஆனா ஆடியோ குவாலிட்டி சுத்தமா இல்லைங்க. நீங்க ஆடியோ குவாலிட்டிக்கு நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணணும். நான் வந்து இதுல வந்து சி டைப் மைக், ஒயர்லெஸ் மைக் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஆக்சுவலா ஆடியோஸ் அந்த இது சப்போர்ட் ஆகல. அவங்களே மைக் கொடுத்துருக்காங்க, அந்த மைக்ல மேபியும் வந்து சப்போர்ட் ஆகலாம். அதுல கொஞ்சம் ஆடியோ நல்லா இருக்கு, சப்போர்ட் ஆகுது, அதுல நல்லா இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் வேற ஏதாச்சும் கம்பெனி மைக் நான் வந்து போட்ரானிக்ஸ்ல வாங்கி போட்டு பார்த்தேன். அது வந்து சப்போர்ட் ஆகல 2-3 டைம். நான் ஆக்சுவலா எனக்கு சரியா கனெக்ட் பண்ண தெரியலையான்னு தெரியல. யாராச்சும் யூஸ் பண்றவங்கள்ட்ட தான் நான் கேட்டு கனெக்ட் பண்ணோம். அப்புறம் அவ்வளவுதாங்க. இதோட யூசர் ப்ரொசீஜர் என்னன்னா, மொத்தம் 4 பட்டன் இருக்குங்க. மோடு ஓகே, அப்புறம் வந்து டைரக்ஷன் பட்டன், அப் பட்டன், டவுன் பட்டன் இருக்கும். மோட அழுத்தி பிடிச்சோம்னா, லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஆன் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே கொடுத்தோம்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். மற்றதெல்லாம் டச்ல இருக்கு. லேட்டர் வந்துட்டு அந்த அப்சைட் பட்டன், டவுன் சைட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த டவுன் சைட் பட்டனை வந்து டச் பண்ணோம்னா, அழுத்த ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம்னா பேக் ஸ்கிரீன்ல இருந்து ஃப்ரண்ட் ஸ்கிரீன் ஆன் ஆகும். அப்புறமேட்டுக்கு லேட்டர் வந்து ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அதை வச்சு ஃப்ரண்ட் ஸ்கிரீனை வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் மேனுவல். மற்றபடி எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. கத்துக்கிறது ஓரளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. மற்றது எல்லாமே ஈஸி தான், எல்லாமே நல்லா இருக்கு, ஓகேவா தான் இருக்கு. ஆனா வந்துட்டு ஸ்டோரேஜ் அது ரொம்ப அதிகமா பிடிக்குதுங்க. என்ன வந்துட்டு இப்போ ஆக்சுவலா ஒரு 3 நிமிஷம் வீடியோவே வந்துட்டு 2.5 GB பக்கமா வந்துருச்சு. ஸ்டோரேஜ் இது அதிகமா பிடிக்குது. ஸ்டோரேஜ் இது அதிகமா வந்து இடத்த வந்து பிடிக்குது. அது ஒரு மைனஸா கூட நான் பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு விளாக் ஆக்சுவலா இதுக்கப்புறம் அந்த வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் 3ஆவது விளாக் போனேன். நான் 70 வீடியோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 95 GB ஆயிடுச்சு. ஃபுல்லா ஓரளவுக்கு நெருக்கிடுச்சு. 95 GB ஃபுல்லா இதாயிருச்சு. ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமா பிடிக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. ஒரு மாதிரி
அது என்ன சொல்றது, இந்த கிரீனரி இது எல்லாமே கொஞ்சம் மாதிரி ஒரு டிம்மான லைட்ல தான் இருக்கு கிளாரிட்டி. ஆனா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இதுதாங்க வரும், நல்லா இருக்கு. மேபி இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப பார்த்தேன், நானும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், அதை எடுத்திருக்கேன். இது நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து என்னோட ரிவ்யூ தாங்க நான் சொல்றேன், இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் இல்லைன்னு நான் சொல்லல. ஸோ வந்துட்டு என்னை வந்து எதுவும் கேட்காதீங்க. இதுதான் என்னோட நான் யூஸ் பண்ணப்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கான வீடியோவும் நான் போட்டேன். ஓகேங்களா, இது வந்துட்டு எப்படி இருக்கு என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஸ்பியர் ஆஃப் ஷவு. டாடா.